ஏற்கனவே ஒரு அமைச்சர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கு இதுவரையில் அவர் மீது எந்தவித வழக்கும் போடவில்லை, அவர் கைது செய்யப்படவும் இல்லை. இதுபோல தொடர்ந்து தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் டிராஃபிக் ராமசாமி அவர்களை பொறுத்தவரை கட்சி பாகுபாடின்றி பொதுநல நோக்கத்தோடு பல்வேறு காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர். அவர் ஏதோ அதிமுகவினுடைய பேனர்களை மட்டுமல்ல, திமுகவினுடைய பேனர்கள், எந்த கட்சியினுடைய பேனர்கள் வந்தாலும் சட்டப்படி இருக்க வேண்டும் என்று அதற்குரிய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவர் அவர். அதுவும் குறிப்பாக நீதிமன்றத்தின் மூலமாகவே அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர். அதிலும் குறிப்பாக போயஸ் தோட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேனர்கள் எல்லாம் அவர் தைரியமாக அவரே முன்னின்று கழட்டுகிற முயற்சியில் ஈடுபடுகிற இந்த காரியத்தை செய்யப்படுகிற நேரத்தில் அவர் இந்த மாதிரி பழிவாங்கப்படுவது இது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவிற்கு இந்த ஆட்சி இன்றைக்கு தரந்தாழ்ந்து போய்கொண்டிருக்கிற என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இது மட்டும் நம்ம எழுத்தாளர்கள் மீதாக இருக்கட்டும், தொலைக்காட்சி மீது ஏற்கனவே நீங்கள் அறிக்கையும் கொடுத்துருக்கீங்க, எதிரானதாக இருக்கு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே புதிய தலைமுறை தொலைக்காட்சி தாக்கப்பட்டது, அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் தாக்கப்பட்டிருப்பது, அதேபோல் சில எழுத்தாளர்கள் தாக்கப்படுவது இந்த ஆட்சியில் தொடர்கதையாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் பல முறை கண்டித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது குறித்து தலைவர் கலைஞர் அவர்கள் கூட இன்றைக்கு ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன அறிக்கை என்று கேட்டால், வருகிற 20ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் இதையெல்லாம் கண்டிக்கக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படவிருக்கிறது.